நம்ம இன்னைக்கு சமபந்தியில சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம மட்டனை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 6 டீஸ்பூன் தயிர், தண்ணி இல்லாம கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேர்க்கறதுனால நம்மளோட மட்டன் நல்லா சாஃப்டா ஜூசியா வேகும். இப்போ தயிர் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம மட்டன் கிரேவிக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம். நான் ஒரு குக்கர்ல 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லி விதை. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம மசாலாக்கு அரைச்சிக்கலாம். நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 10லேருந்து 15 பாதாம் சேர்த்துக்கிறேன். பாதாம் இல்லைன்னா நீங்க முந்திரி பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை தண்ணி விடாம நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம மட்டன் கிரேவி தாளிக்கலாம். அதே குக்கர்ல நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா கொஞ்சம் சூடானதும் திரும்பவும் ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 5-6 மிளகு. இதை சேர்த்து கொஞ்சம் இது நல்லா பொரியட்டும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அடுப்பை கம்மியில் வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாடை கொஞ்சம் போன அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிறோம். மசாலா சேர்த்து நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணணும். இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மட்டன் பீசஸை நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்து நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த மட்டன் கிரேவி ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். இப்போ நான் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம பாதாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே திக்காயிடும். அதனால் உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது கடைசியாக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம விசில் போட்டு 7லேருந்து 8 விசில் நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போது 8 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். நல்ல செம்ம வாசனைங்க. பாருங்க, எண்ணெய்லாம் தெளிஞ்சு மேலே சூப்பராக இருக்குது நம்ம மட்டன் கிரேவி. இப்போ நம்ம திரும்பவும் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கொதி விடலாம்.
பாருங்கள் மட்டன் கிரேவி எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு. இப்போ நான் திரும்பவும் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இது ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வரும்போது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்திங்கிறது ஒன்றும் இல்லை, காஞ்ச வெந்தயக்கீரை. அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈஸி மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரைஸ், முக்கியமாக தோசை, இட்லிக்கு செம்ம நல்ல காம்பினேஷன் இது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.